2026 T20 வேர்ல்டு கப்புக்கு இன்னும் 45 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு ப்ரீவியஸ் T20 வேர்ல்டு கப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு 2019 T20 வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டை பற்றி இன்னைக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த 2019 T20 வேர்ல்டு கப்பு ஒரு ஸ்பெஷலான தொடர் தான், டோர்னமெண்ட்டு தான். ஏன்னா 2007 T20 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட தோத்ததை அந்த வழியை மறக்காமல் 2000 T20 வேர்ல்டு கப்பில் ஃபுல் ரிட்டன்ஷனோடு வந்தாங்க, மீண்டு வந்தாங்க. ப்ரெஷர், டிசிப்ளின், ரிட்டன்ஷன். இங்கிலாந்து பிச்சில் பவர் கிட்ட கூட ஸ்ட்ரகிள் பண்ண டைமில் அந்த டோர்னமெண்ட்டு. ஏன்னா அந்த டோர்னமெண்ட்டு பவுலருக்கான டோர்னமெண்ட். பவுலிங் ஸ்ட்ரென்த் எப்படி, எந்த லைனில் பால் போட்டாங்க, எப்படி போட்டால் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கங்கிறதான டோர்னமெண்ட். டிசிப்ளினாக ப்ளே பண்ணாங்க மட்டும்தான் வின் பண்ணாங்க. அதனால தான் அந்த டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தானால் கப்பு வின் பண்ண முடிஞ்சிச்சு. அதில் அந்த டோர்னமெண்ட்டில் நடந்த சில பெஸ்ட் மூமெண்ட்ஸு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் மூமெண்ட்ஸ் 1, பாகிஸ்தான் டீமோட ரிட்டன்ஷன். 2007 T20 வேர்ல்டு கப்பில் லாஸ்ட் ஓவரில் இந்தியா கிட்ட தோற்று மறுபடியும் 2009 என்ட்ரி ஆகிறாங்க. காமா ஸ்மார்ட்டாக மீண்டு வந்தாங்க. யூனுஸ் கானோட கேப்டன்சியில் ஈகோ இல்லை, பேனிக் மூடு இல்லை, நோ ஸ்ட்ரகிள். பிச்சை ரீடு பண்ணாங்க, கண்டிஷனை ரீடு பண்ணாங்க, பவுலரை ரீட் பண்ணாங்க, பேட்ஸ்மேனை ரீட் பண்ணாங்க. எவ்ரி சுச்சுவேஷனை ரீட் பண்ணி அவங்க மேட்ச் ப்ளே பண்ணாங்க. அதனால் அவங்க ஃபஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கப்பை தூக்குனாங்க. பெஸ்ட் மூமெண்ட் செகண்ட் பெஸ்ட் மூமெண்ட் பாகிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச். ஏன்னா அந்த மேட்ச்சில் ரொம்ப ப்ரெஷரான மேட்ச். சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் டோட்டலாக சோக்கர் ஆகிட்டாங்க. பாகிஸ்தான் தரப்பில் அந்த மேட்ச்சில் ஷாகித் அஃப்ரிடி 51 ரன்னு, 34 பந்தில் 51 ரன்னு. பவுலிங்லேயும் 4 ஓவர் போட்டு 16 ரன்னு கொடுத்து முக்கியமான 2 விக்கெட்டை எடுத்தார். நல்ல பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணி அந்த டீமை ஜெயிச்சு செமிஃபைனல் போனாங்க. செமிஃபைனல் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா சோக்கு ஆனாங்க. மொமெண்டம் நம்பர் 3, பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இறுதிப் போட்டி ஃபைனல். அந்த மேட்ச்லேயும் அஃப்ரிடி 54 ரன்னு, குரூசியலான மூமெண்ட்டில் 54 ரன் எடுத்தாப்புல. பவுலிங்லேயும் 3 விக்கெட், 16 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாப்புல. ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்சும் கூட. அதே மாதிரி தொடர் மேன் ஆஃப் த மேட்ச்சு, மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் 2 விருதையும் அஃப்ரிடி வாங்கினாப்புல. சாரி மேன் ஆஃப் த மேட்ச் மட்டும்தான் அஃப்ரிடி. மேன் ஆஃப் த சீரீஸ் ஸ்ரீலங்கா பிளேயர் ஜில்சன். மொமெண்டம் நம்பர் 4, ஜில்சனோட ஸ்கூப் ஷாட் ரசிகர்களிடையே நல்ல ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி யார் பார்த்தாலும் இன்றைக்கி ஸ்கூப் ஷாட் விளையாடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூப் ஷாட்டு 360 டிகிரி ஆங்கிளில் எந்த பக்கம் வேணாலும் தள்ளலாம். கீப்பர் மேலே தள்ளலாம், பேட்மேன் திசையில், லாங்கான் திசையில், பேக் சைடு மிடானு அப்படிலாம் சொல்லலை. லாங்கானு இந்த பக்கம் ஃபீல்டிங் ஃபேஸ் ஏற்றலாம். பேக் சைடு ரிவர்ஸ் ஷிப் கூட இந்த ஸ்கூப் ஷாட்லேருந்து வந்தது தான். அப்பேற்பட்ட ஸ்கூப் ஷாட்டு ஜில்சன் 2009 T20 வேர்ல்டு கப்பில் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அந்த ஷாட் விளையாடி அதே மாதிரி 7 அரை சதங்கள் அடித்தார். மொமெண்டம் நம்பர் 5, இங்கிலாந்து நெதர்லாந்து மேட்ச். தொடரில் ஃபஸ்ட்டு மேட்ச்.
கத்துக்குட்டியான நெதர்லாந்து பலமான அணியை இங்கிலாந்தை தோற்கடிச்சு இங்கிலாந்துக்கு மட்டும் ஷாக்காகல, ஒட்டுமொத்த உலகத்தோட கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக்கானாங்க. எல்லா கண்ட்ரியுமே ஷாக்கு. என்னடா இப்பேற்பட்ட டீமை, இப்பேற்பட்ட கட்டுக்குட்டியான டீம் வந்து தோற்கடிச்சிருச்சேன்னு ஷாக்கு. நம்ம எப்படி 2007 பங்களாதேஷ்குள்ள தோற்றது எவ்வளோ பெரிய ஷாக்கோ, அதே மாதிரி 2009 இங்கிலாந்து நெதர்லாந்து கூட தோற்றது மிகப்பெரிய ஷாக். மொமெண்டம் 5 உமர் குல்லோட 5 விக்கெட். இது சாதாரண 5 விக்கெட் இல்லை. நியூசிலாந்துக்கு எதிராக 4 ஓவர்கள் வீசி 6 ரன்னு கொடுத்து 5 விக்கெட் எடுத்து மேட்சே திசை திருப்பி பாகிஸ்தான் ஜெயிச்சது. அதுவும் லீக் மேட்ச். இந்த 5 விக்கெட் எடுத்தது வேர்ல்டு கப்லேயே 5 விக்கெட் ஆள் எடுத்த முதல் ஆளும் உமர் குல் தான். அதுக்கு முன்னாடி யாரும் எடுத்தது கிடையாது. ஒரே ஆள் இல்லை, முதல் நபர். மொமெண்டம் 7 வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா மேட்ச். கிறிஸ்டேலோட அதிரடியான சிக்ஸர்கள் மூலம் ஆஸ்திரேலியாவை டோர்னமெண்ட்டை விட்டே வெளியே போயிடுச்சு. ஏன்னா அவங்க லீக் மேட்ச்சில் 2 டீம் கூடயும் தோற்றுட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட ஜெயிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கிறிஸ்டேலோட அதிரடி ஆட்டத்தினால அந்த வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. மொமெண்டம் 8 2009 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா எப்படி இருந்தாங்க? ஏன்னா அவங்க 2007 கப் அடித்தனால 2009 டிஃபெண்டிங் சாம்பியனாக உள்ளே வந்துச்சு. குரூப் ஸ்டேஜில் அயர்லாந்து பங்களாதேஷ் கூட வின் பண்ணி நல்ல ஒரு சாலிடான டீம் மாதிரி தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் சூப்பர் 8ல் சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து 3 மேட்ச்லேயும் தோற்று பெருசாக ஒன்றும் பண்ணலை. 3 மேட்ச்லேயுமே தோற்றுட்டாங்க. தோற்று டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன தான் பேட்டிங் பிளான் இருந்தாலும், பவுலிங் ரிடம் இருந்தாலும், டேலண்ட் இருந்தாலும் அங்கே ஃபங்க்ஷன் ஆகலை. ஒரு பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் 3 மேட்சுமே லாஸ் ஆகி டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அது ரொம்ப ஷாக்கு. ஏன்னா 2007 வேர்ல்டு கப்பில் யாருமே எதிர்பார்க்காத டைமில் கப் அடிச்சதுனால ஒரு இது இருந்துச்சு. 2009 நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டமான மொமெண்டம் இருந்துச்சு. மொமெண்டம் நம்பர் 9 இங்கிலாந்து கிரவுண்டில், இங்கிலாந்து பிச்சில் எந்த பிச்சுமே ஃப்ளாட் பிச்சு கிடையாது, சுமால் பவுண்ட்ரி கிடையாது. பால் சிங்காச்சு, சிங் மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஓவர் காஸ்ட் இருந்துச்சு, பேட்டிங் லைன் இருந்துச்சு. அதனால் பவுலர்கள் வின் பண்ண மேட்ச். டோர்னமெண்ட்டே பவுலர்களுக்கான டோர்னமெண்ட். ஏன்னா பேட்ஸ்மேன், எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் சதம் அடிக்கலை. பேட்ரு கிட் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய கிட்டராக இருந்தாலும் அந்த டோர்னமெண்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதனால அந்த டோர்னமெண்ட்டு பவுலர்கள் வின் பண்ணாங்க. T20 வேர்ல்டு கப்பில் ஏன் ப்ரெஷர்? டிசிப்ளினான கிரிக்கெட் ப்ளே பண்ணவங்க, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவங்க, டாக்டிக்கல் கிரிக்கெட்டை அப்ளை பண்ணவங்க. இது வெறும் மேட்ச் கிடையாது, கேரக்டர் மற்றும் மென்டல் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண டோர்னமெண்ட். ஸோ அதனால் அது எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி ஈஸியாக மொமெண்டம் பாஸ் பண்ணி பாகிஸ்தான் ஃபைனல் வந்து கப்பை ஜெயிச்சாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் அதிக ரன் அடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்கன் பிளேயர் தில்ஷன் 317 ரன் அடித்தார். அதிக ரன்கள் பார்த்தோம்னா 96, அதுவும் அவரே தான் தில்ஷன். அதிக விக்கெட் 13 விக்கெட்டு உமர் குல். பெஸ்ட் பவுலிங் மேட்ச்னா 5 விக்கெட்டு எடுத்து 6 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தது உமர் குல். பெஸ்ட் 50s, மோஸ்ட் 50s 7 அரை சதங்கள் தில்ஷன். மோஸ்ட் 6 யாருன்னு பார்த்தோம்னா 9 6 யுவராஜ் சிங். இறுதி போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் ஷாகித் அஃப்ரிடி வாங்கினாப்புல. தொடர் நாயகன் விருது தில்ஷன் வாங்கினார். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் கிளியர் இல்லை, வீடியோ ஸ்டக்கு இதாகுது, எடிஷன் வேணும், அனிமேட் பண்ணுங்கள் அப்படின்னா ஹானஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.